அதிக பார்வைகள் இருக்கும் போது நான் அபயமிட்டே என்னிலும் அதிக பார்வைகள் இருக்கும் போது நான் உயரத்தில் இருந்து உக்கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி உயரத்தில் இருந்து உக்கரம் நீட்டி என் கரம் பிடித்து உங்க கிருபை இல்லாம
என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லாமல் நானும் இல்லை. அதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லாமல் இப்ப சந்தோஷம் உங்க கிருபை இருக்கு. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை தொடர்ச்சியாக அவர்கள் எல்லா ஆராதனைகளும் நடைபெறும். இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை சொல்லலை அப்படின்னு ஒரு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. சொல்கிறோம் எப்போ போல எல்லா ஆராதனைகளும் நடைபெறும். ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்றதுக்கு நிலையிலா சொல்லப்பட்டிருக்கிற வேளாண்மையில் இருக்கிற ஏற்கனவே நான் தொடர்ச்சியாக ஆராதித்து வருகிற எல்லா ஆராதனைகளும் தொடர்ச்சியாக இருக்கும். ஆமாம், இல்லை என்றால் தான் சொல்லுவேன். நிலையிலா இருக்கிறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்லை என்றது தான் தெரியாது. அதை மட்டும் தான் சொல்லுவோம். அல்லேலூயா. அது நல்லவர். ஸ்தோத்திரம். சென்ற வருடம் நாம் தியானம் செய்து வந்த புத்தகம் என்னது? ரோமர். எந்த அதிகாரம் வரைக்கும் முடிச்சிருக்கு தெரியுமா? 8 முடிச்சு 9 காரணம். அல்லேலூயா. ரோமர் 9வது அதிகாரம். ரோமர் 9வது அதிகாரம். ஒன்றிலிருந்து சில வசனங்களை படிக்கிறேன், கவனிக்க.
எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை நம்ம எங்கெங்கயோ எப்படியோ கிடந்தோம். கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அந்த வாழ்வு எப்படி இருக்கணும்ன்றது தான் முக்கியம். அதை தான் நீங்க பவுல் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார், ஆங்காங்கே சொல்லியிருக்கிறார், இங்கேயும் சொல்லுகிறார். எப்படியாவது வாழ்ந்துட்டு போகலாம் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் அவையெல்லாம் நிலை இல்லாதது, நிலையானது இல்லை என்பது நாம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன், மனவேதனையா இருக்கிறேன். நான் பொய் சொல்லல. அது என்ன துக்கம், என்ன மனவேதனை? அல்லேலூயா. என்ன துக்கம், என்ன மனவேதனை? இடைவிடாத மனவேதனைன்றாரு. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கிறாரு பாரு. இந்த துக்கம் எல்லாருக்கும் இருக்கான்றத கொஞ்சம் நம்ம சோதித்து பார்த்தோம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லுங்க. மனவேதனை இருக்கு பாஸ்டர், இந்த துக்கமா இருக்குன்னா சொல்றேன்ல, இவருக்கு ஏதோ துக்கம், ஏதோ மனவேதனை இருக்குது. அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம துக்கம் என்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நமக்கு துக்கம் இருக்குது, துயரம் இருக்குது, வேதனை இருக்குது, மனவேதனை இருக்குது, மனவலி இருக்குது. அது என்னது? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அது என்ன துக்கம், அது என்ன மனவேதனை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். 3வது வசனம் 4வது வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேன். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையதுதான். அவங்க இஸ்ரவேலர், புத்திர சுவிகாரம் உடையவங்க, மகிமை பெற்றவங்க, உடன்படிக்கை உடையவங்க, நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தான், தேவ ஆராதனையும் அவங்க தான் செய்யணும், வாக்குத்தத்தங்களும் அவங்களுக்கு தான், பிதாக்கள் அவருடையவங்க தான். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் அந்த தான் வந்தாரு. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அல்லேலூயா. நான் சொல்றத புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பவுல் யாரை பத்தி சொல்றாரு? இஸ்ரவேலரை பத்தி சொல்றாரு. இஸ்ரவேலர் யார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க, புத்திர சுவிகாரத்தை உடையவங்க. நீங்க ஒரு சில ஊழியர்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் கொடுத்தேன். என்ன பதில்னா, கவனிக்க, வேதத்துல இருக்கிற ரகசியங்கள், அதாவது 5 ஆகம்னு சொல்றேன் இல்லையா, பஞ்சாகம். என்னது? ஆதியாகமம், அப்புறம் 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 இது யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலுக்கு மட்டும் தான் சொந்தம். அல்லேலூயா. யாருக்கு சொந்தமானது? இந்தியாவில் ஒரு 4 ஆகமம் இருக்குது. அது என்னது? என்னதுங்க? தெரியாதா? 4 வேதங்கள் இருக்கு. ரேக்கு, யசு, சாம, அதர்மணம் இருக்கு. இது யாருக்கு மட்டும் சொன்ன தெரியுமா? அவளுக்கு மட்டும்தான் சொன்ன. அதுல சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் மட்டும்தான் கடவுள்.
5 ஆகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்க? கடவுள் மட்டும்தான் கடவுள். அந்த கடவுள் தான் இஸ்ரவேலரை கடவுள். அல்லேலூயா. மீதி எல்லாமே கடவுள் இல்லை. இங்க நீங்கள் பார்க்கிற அத்தனை கடவுள்களும் கடவுள்கள் இல்லை. கடவுளுக்கு மேலானவர்கள் யார் தெரியுமா? யார் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற, இந்த நாட்டில் இருக்கிற நாம் பார்க்கிற அத்தனை கடவுளுக்கும் மேலானவர்கள் அவர். அவங்களே சொல்றாங்க. ஏன்னா இது கடவுள்கள் இல்லை என்று அவர்களுக்கு 100% தெரியும். இதை வைத்து உங்களிடத்திலே, மனிதர்களிடத்திலே அவர்கள் ஏமாற்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிசினஸ். அப்போ 5 ஆகமத்தில், பஞ்சாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுளே கடவுள், இஸ்ரவேலரின் கடவுளே கடவுள். அந்த கடவுள் சொன்ன ஆகமங்கள் தான் இவைகள். இது யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலருக்கு சொந்தம். அததான் சொல்றாரு இங்க. என்ன சொல்றாரு? அவர்கள் இஸ்ரவேலரே, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவுக்கு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ஏன்னா ஒழுங்கா இல்லப்பா அவங்க. அவர்கள் இஸ்ரவேலர், புத்திர சுவைகாரம் உடையவங்க, மகிமை உடையவங்க, உடன்படிக்கை உடையவங்க, நியாயப்பிரமாணம் உடையவங்க, தேவ ஆராதனை உடையவங்க, வாக்குத்தத்தங்களை உடையவங்க. பிதாக்கள் எல்லாரும் அவங்களுடையவங்க. கிறிஸ்துவும் அங்கே இருந்தா வந்தாரு. அதெல்லாம் சொல்லிட்டு 6ல சொல்றாரு, தேவ வசனம் அவமாய் போயிட்டு சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அப்ப யாரா இஸ்ரவேலர்? அப்ப யார் இஸ்ரவேலர்? நேரம் சொல்றாங்க, கவனிங்க. ஏன்னா அவரும் அந்த வம்சத்துல வந்தவர் தான். யாரு? பவுல். எல்லாமே உங்களுக்கு சொந்தமானதுதான். வாக்கு தத்தங்கள் யாரெல்லாம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ வண்டி போயிட்டே இருக்குது, கார்ல எழுதிருக்காங்க, என் சமூகம் உனக்கு. யாருக்கு சொந்தம் அது? படிக்கிற எல்லாருக்குமாவா? கிடையாது, கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா கார்ல மொட்டையான எழுதி வச்சுக்கிறாங்க. ரெஃபரன்ஸ் கூட என்ன பண்றது இல்ல, எழுதுது. எழுதினா பைபிள் வசனம் தெரிஞ்சு விட்டாங்க. யார் சமூகம் யாருக்கு முன்பாக செல்லும்? யார் சமூகம்? கர்த்தருடைய சமூகம். யாருக்கு முன்பாக செல்லும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி தான் போவோம். யாருக்கு முன்னாடி ஆண்டவர் போயிடுவாரா? போக மாட்டார். அப்போ வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம், யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த புரிதல் இருக்கா? இந்த புரிதல் இல்லாமையே இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே. அதனால நானே சபிக்கப்பட்டவனாக போக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்றாரா? யாரு? பவுல். இவ்வளவு உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் இந்த ஜனங்கள். மேற்கொண்டு பாருங்க என்ன சொல்றாரு? 7 அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லார் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. ஆபிரகாமுக்கு பிறந்த எல்லாருமே யார் கிடையாது? யார் கிடையாது? இஸ்ரவேலர் கிடையாது. அல்லேலூயா. கவனிங்கள். மேற்கொண்டு 8. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் யார் இல்ல? சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, மறுபடியும் பிறவாவிட்டால் எங்க போக முடியாது. அப்ப மறுபடியும் ஒரு மனிதன் என்ன பண்ணி ஆகணும்?
அப்போ மறுபடியும் பிறந்த அனுபவம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் மட்டுமே யாரு? இஸ்ரவேலர். அந்த இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடைமை உரிமையாகிறது. கிறிஸ்தவனா இருந்த பிரயோஜனம் கிடையாது. எத்தனையோ மணி சொல்லிட்டேன். ஊழியம் செய்கிறால் எந்த பிரயோஜனம் சொல்லிட்டேன். ஊழியம் செய்கிறதுனாலேயோ விசுவாசியாக இருக்கிறதுனாலேயோ சபைக்கு வருகிறதுனாலேயோ ஞானஸ்நானம் எடுத்ததுனாலேயோ கிடையாது. நீ எப்பொழுது ஒரு ஆவிக்குரியவனாய் மாறுகிறாயோ அப்பொழுதுதான் நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறுற. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, ஞானஸ்நானம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப ஞானஸ்நானம் கொடுத்த உடனே யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, அப்பெல்லாம் பார்த்து எதுக்கு பின்னாடி வருவார்? அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவார்? நான் உங்களுக்கு ஜலத்தினால் கொடுக்குறேன் ஞானஸ்நானம். அவரு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பவர் யாரு? இயேசு. அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த வாழ்வு வாழ்கிற பரிசுத்தவான்கள் மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர் பட்டியலில் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிக 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 முக்கியம். ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அந்த அறிவு இருக்கா? அவன் செஞ்சா இவன் செஞ்சா அவன் பண்ணா இவன் பண்ணான்னு இன்னும் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். அந்த விசுவாசி படிச்ச பாஸ்டர், அந்த ஊழியக்கார பண்ணாங்க பாஸ்டர், அந்த சர்ச்சில் நடந்தது பாஸ்டர், அந்த சபைக்கு பண்ணீங்க பாஸ்டர், அவனுக்கு பண்ணீங்க பாஸ்டர், இவனுக்கு பண்ணீங்க பாஸ்டர், எனக்கு பண்ணு. ஆவிக்குரியவர்கள் யாரோ அவர்களே இஸ்ரவேலர். அவர்களுக்கு தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தான் அது உடனே உரிமையாகிறது. அவர்களுக்கு தான் அது கிரியை நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு தான் அது வாய்க்கும். அவங்களை தொட்டாதான் என் கற்பனைய அவர் சொல்லுவாரு. அவங்களை தொடும்போது தான் ஆண்டவருக்கு வைராக்கியம் வரும். எல்லாரும் இருக்கிறான் உலகத்துல. அதனால்தான் கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது போட்டி அல்ல, பொறாமை கொண்டதல்ல. அவனை விட நான் முந்திக்கணும், இவனை விட நான், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்தே வராது. இங்க பார்க்கிறோம் 7வது வசனம். ஈசாக்கினிடத்திலும் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் பிள்ளைகள் இல்லை, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தமானது வார்த்தையாவது, வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்தில் வருவேன். அப்பொழுது சாரா ஒரு குமாரனை குறித்த காலத்தில் நடக்கக்கூடிய அற்புதம். என்ன வாக்குத்தத்தம்? எதை நீ நம்ப வேண்டும்? எதை நீ விசுவாசிக்க வேண்டும்? தேவன் உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், குறித்த காலத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அதை விசுவாசித்து யார் அதை பெற்று வாழ்கிறார்களோ அவர்களே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அவர்களே ஆவிக்குரிய இஸ்ரவேலர். மாம்சத்தின்படி பிறந்தவர் எல்லாம் இஸ்ரவேலரா? இல்லை, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்களே இஸ்ரவேலர். யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே வாழ்கிறோமோ அவர்களே ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அவர்களுக்கே இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும், மற்றவர்களுக்கு நடக்காது. கட்சி வரலாம், போகலாம், ஒளி செய்யலாம், பிரசன்ட் கூட பண்ணலாம், பாட்டு பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், எல்லாம் ஒன்றும் போயிட்டு போகலாம். இதெல்லாம் மாம்சத்தில் பண்றதும் இருக்கு நிறைய. ஆனால் ஆவிக்குரிய வாழ்வியல் என்பது வேற. எல்லாரும் பண்ற மாதிரி நான் வாழ்கின்றதுலாம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கும் நமக்குமான ஒரு பொருத்தனை நிறைந்த வாழ்க்கை. அது எல்லாரும் மாதிரி வாழ முடியாது. அந்த பாஸ்டர் பண்றாரு நீ பண்ணேன், அந்த பாஸ்டர் பண்ணுது நீ பண்ணேன் கிடையாது. அவர்களுடைய வழி வேற, என்னுடைய வழி வேற. என் அழைப்பு வேற, அவர்களுடைய அழைப்பு வேற.
தேவன் அவர்களை தெரிந்து கொண்டது வேற, என்னை தெரிந்து கொண்டது வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக இருக்கிறது. அழைப்பு என்கிறது உண்டு, தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு வருகிறது ஊழியத்திலே உண்டு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. சில பேர் தானாகவே வந்து ஊழியம் செய்வான், ஆனா அழைப்பின்படி வந்து ஊழியம் செய்யறவனும் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆவியின் சிந்தை உடையவர்களாக நிதானிக்க வேண்டும். அவங்க வீடு மாதிரி உன் வீடு கிடையாது. அவங்க வீட்டில் நடக்கிற நிகழ்வு வேற, உன் வீட்டில் நடக்கிற நிகழ்வு வேற. அவங்க பிள்ளைங்க வேற, உன் பிள்ளைங்க வேற. சொல்றோம், ஆவிக்குரிய வாழ்க்கை நிதானிக்கப்பட வேண்டும். எல்லாரும் மாதிரி நான் இருக்கணும் நினைக்க கூடாது. உனக்கும் ஆண்டவருக்குமான அந்த தொடர்பை கொஞ்சம் உறுதிப்படுத்து. தேவனிடத்தில் கேள். ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் தேவனுக்காக உருவாக்கத்தக்கதாக உன்னை அர்ப்பணித்துக் கொள். எல்லாரும் இஸ்ரவேல் கிடையாது, எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் கிடையாது, எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது, எல்லார் மேலையும் தேவனுடைய அபிஷேகம் கிடையாது. தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் வரலாம், ஆனால் எல்லார் மேலையும் அந்த அபிஷேகம் கிடையாது. பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் யார் இல்லை? தகப்பன் இல்லை என்று சொல்றார். தகப்பனுக்குரிய அபிஷேகம் யார் மேல் இருக்கிறதோ அவன் தான் தகப்பன். அவனால் தான் எல்லாரும் பிள்ளைகளாக பார்க்க முடியும். ஆக இஸ்ரவேலர் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் இஸ்ரவேலரா? இஸ்ரவேலர் வம்சத்திலிருந்து எத்தனையோ மிக்ஸ் உண்டாகி அவன் வேற வேற இடத்துல இன்னைக்கு யூதர்கள் அங்க பரவி கிடக்கிறார்கள். இன்றைக்கு நீ சொல்லுகிற அவள் கூட அளந்து வந்த ஒரு பிரிவு தான். கவனிக்க வேண்டும். ஆக ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் நிதானிக்கக்கூடிய வசனத்தை இன்னொரு முறை நான் படிக்கிறேன். 9வது வசனத்துல, குறித்த காலத்தில் வருவேன், சாரால் ஒரு குமாரனை பெறுவாள். 10, இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பெறாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படியே இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் ஒழுக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் ஒழுக்கமாயிருப்பேன். அல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாம் அடுத்து ஈசா குடும்பத்தான வர. ஈசா குடும்பத்துல ஈசாக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தர் பேரு பெரிய பேரு ஏசு, சின்னவர் பேரு யாக்கோபு. யாக்கோபை தேவன் தெரிந்து கொள்கிறார், ஏசாவை கவனிங்க. ஏன் ஏசாவை தெரிந்து, ஏன் யாக்கோபை தெரிஞ்சு? கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். பைபிள் தெளிவா இருக்கிறது. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார் சொல்லுங்க. இங்க நம்ம படிக்கிறோம், ஏசாவை வெறுக்கிறார், யாக்கோபை. அப்ப பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அப்ப யாக்கோபு பிள்ளைதான் இருக்கு. அவ்வளவுதான். ஒரு 4 பசங்க 5 பசங்க இருக்காங்க. ஒரு பையனை நம்பல,
ஏன்னா ஒரு தகப்பனோ ஒரு தாயோ ஒரு பையனை நம்புறாங்கன்னா அப்ப எல்லா பிள்ளைகளையும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, சோதிச்சிருக்காங்க. நமக்கு பிறக்கிறதுனால நமக்குள்ள நல்ல பிள்ளையா தான் இருக்கணும் அவசியம் சொல்லுங்க? இல்லங்க, நம்ம நினைச்சிருக்கிறோம் அப்படி. நாலு பிள்ளை பிறந்திருக்கு, நாலும் என்ன மாதிரி நல்ல பிள்ளையாவே இருக்கிறோம். கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறது, தனித்துவமானது எல்லாமே. ஆனா ஒவ்வொருவரும் பக்தியோடு கூட வளர்ந்தால் நிச்சயமாக கர்த்தரால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுவார்கள். அதுதான் பக்தி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பக்தி என்ன ஆகணும்? பக்தி என்ன ஆகணும்? விருத்தி அடையணும். பக்தி விருத்தி. அல்லேலூயா. பணக்காரனாவது பொருள் விருத்தி. பக்தி ஆகணும், பக்தி விருத்தி அடையணும். பக்தி விருத்தி அடையணும்னா ஒழுங்கா தேவனை தேடணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை படிக்கணும், பைபிள் படிக்கணும். அதுக்கு நேரம் நாளும் பார்த்துக்க முடியாது. நல்ல நேரம், நான் கேட்ட நேரம் பார்க்கக்கூடாது. சபை கூடி வருது என்ன பண்ணாதீங்க, அதுக்கு நேரம் நாளும் பார்க்காதீங்க. எப்போ நம்மளுக்கு இந்த நேரம் ஏற்ற டைம் யார் வச்சிருக்க? ஆண்டவரை வச்சாரு, நம்மளா வச்சு. பெண்கள்லாம் கூடி ஜெபிக்கிறாங்களா? என்ன டைம் சொல்லுங்க? கேலண்டர்ல நான் போட்டது 10 மணி, 11 மணிக்கு கூப்பிட்டு போனது யாரு? நீங்க தான். நான் கிடையாது. நான் கிடையவே. நான் 10 மணி தான் வச்சுட்டு இருந்தேன். நீங்களா கூடி வந்து 8 மணிக்கு 11 மணிக்கு பார்த்தேன். இனிமேல் 11 ஏறி டைம் நாங்களே பிக்ஸ் பண்ணோம். கடவுள் இல்லை. 12 மணி கூட வைப்பீங்களா பாஸ்டர்? வைப்போம். நாங்களாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு 12 தான் வரும் பாஸ்டர். 3 மணி வரைக்கும் ஜெபிக்கலாம், மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நாங்கள் ஈவினிங் வந்து ஜெபம் பண்ணிக்கிறோம்னால ஈவினிங் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும் சொல்லுங்க? டைம் முக்கியமா ஜெபம் முக்கியமா? அதுதான். டைம்லாம் கிடையாது. டைம்லாம் நம்மளே வச்சுக்கணும். எது முக்கியம்? ஜெபம் தான் முக்கியம். அப்போ நம்ம வச்ச நேரத்துக்கு நம்ம நேரத்துக்கு வந்துக்கணும். இன்னும் கொஞ்சம் முடியலன்னா தகுந்த மாதிரி நேரத்தை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வரணும். தேவன் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிற நம்ம பக்தி பார்க்கிற பக்தி இருந்தா அதை தெரிஞ்சுக்கிறார். இவனாட்டு பொறுப்பு கொடுக்கலாம், இவங்கிட்ட அந்த ஊழியத்தை கொடுக்கலாம், இவனை பாட வைக்கலாம், இவனை பிரசன்ட் பண்ணலாம், இவனுக்கு ஊழியத்தை கொடுத்து அனுப்பான இவன் உதவியெல்லாம் கொஞ்சம் வாங்கி நிற்பான் தான் ஊழியத்தை கூப்பிடுறாரு. உத வாங்கினதுக்கே ஊழியத்தை கூப்பிடுறாரு பாஸ்டர் அப்படின்னா அப்படி சொல்ல வரல. நான் உனக்கு ஒருவேளை அந்த சூழல் வந்தாலும் முதல் பிரசனம் பண்ணிட்டு சந்தோஷமா கேட்டாருங்கன்னா போட்டான் பாருங்க, பல்லுக்கெல்லாம் ஆடி போச்சு. இன்னும் அந்த பல்லு வேலைகள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரசன் கரமணியில கொடுத்தான் பாருங்க. பேச ஆண்டவரை பத்தி புல் தண்ணி, இன்னும் தண்ணி அடிக்கிறவங்க எனக்கு சண்டை நடந்தது. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? யார்? இஸ்ரவேல். யாக்கோபு அவன் தேவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். ஆனால் ஏசா அவன் போன கண்ட மேனிக்கு ஓடுகிறார். பெண்கள் பின்னாடி சுற்றினான். ஆடம்பரமாய் வாழ்ந்தார், நன்றாய் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தார். ஆனால் இவன் கூடாரவாசியாக இருந்தான், கடவுளுக்கு பயந்து இருந்தான். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு எதுவும் தப்பு செய்தது போல தெரியவில்லை. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. அவங்க ஃபேன் ஆஃப் பண்ண நீங்க எல்லாரும் அவங்களை பார்க்க, அவங்க என்னமோ உங்களுக்கு. அல்லேலூயா. சரி கவனிங்க. யாக்கோபு
தவறு எதுவும் செய்யவில்லை. தப்பு பண்ணலையா, ஏமாத்தனான்னு இருக்குது. அவனை ஏமாத்தணும், ஏமாத்த சொல்லி விட்டுது யாரு சொல்லுங்க? என்னை பொறுத்தவரை யாரும் தப்பு செய்யல தான் சொல்லுவாங்க. கொண்டாடி விஷயத்தையும் யார் தப்பு பண்ணது? அவனா? எனக்கு அந்த அவங்க மட்டும் போதும். யாருங்க? யாரு? அது மட்டும் போதும் பண்ணி இவனுக்கு தேவையில்லாம போட்டு கட்டி விட்டாங்க. அந்த ஆள் விரும்பல, அந்த ஆள் விரும்பல. ராகிகளுக்காக தான் அவன் தொடர்ந்து மறுபடியும் வேலை செஞ்சான். மாமனார் செஞ்ச தப்பு. நமக்குள்ளே பக்தி இருக்கிறதா? கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கிறதா? கர்த்தருக்கான அந்த வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் தூரத்திலிருந்து எல்லாருடைய இருதயங்களை என்ன பண்றதா? ஆராய்ந்து அறிகிறார். சும்மா லேசுப்பட்ட விஷயத்துல கர்த்தர் நம்மள கூப்பிடுறாங்க. நல்லா பைபிள் சொல்லுது, ஆரோனை போல. அப்ப அழைப்பு என்பது ஆரோனை போல அழைக்கப்படணுமா? அப்படின்னா எவ்வளவு கஷ்டமானது, எவ்வளவு செலக்ட் பண்ற விஷயம், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்பது நீங்கள் அறிய வேண்டும். தானாவரத்தான் இருக்கு, அதான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஸ்பெஷல் அனாயிண்டிங்கோடு கூட அழைப்பை பெற்று வருகிறவர்கள் ஒரு சிலர் தான். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யார் இஸ்ரவேலர்? யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள்? யார் ஆவிக்குரியவர்கள்? நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு போய் அப்படின்னு நினைக்க கூடாது. தயவு செய்து அப்படி நினைக்காது. அந்த ஊழியக்காரர் இது பண்றாங்க, அந்த ஊழியக்கார மனைவி இதை பண்றாங்க, இந்த ஊழியக்கார பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காதீர்கள். டிவியில வராங்களே அவங்கள எப்படி நீ பெரிய பாஸ்டர், உண்மையிலே பெரிய பாஸ்டர் தான். பணம் இருந்தா நீங்க பெரிய, அவன் பின்னாடி 10 பேர் வருவாங்க. நீங்க பணம் தான் எல்லாமே, பணம் தான் தீர்மானிக்கும். பணத்தை பார்த்தீங்கன்னா விழுந்து போனேன். ஆணுடைய இறக்கத்தான் சொல்றேன். ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன். ஒரு பக்கத்துல ஏன்னா ஒரு 2 கோடி இடம் வாங்கி ஒரு 4 மாடி கட்டுறேன். 2 மாசத்துல 500 பேர் வராங்களே வருவாங்க. ஜனத்தை கூட்டுவதோ இல்லைன்றால் பணம் பொருள் ஆசீர்வாதத்தோடு இருப்பதோ காரு பங்களா வாங்கி இருப்பதோ பெரிய விஷயம் அல்ல. அது பரிசுத்தத்துக்கு உட்பட்டதும் கிடையாது. அப்படி இருக்கிறவர்கள் தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்வீர்கள் என்றால் அப்பொழுது பெரிய பெரிய கோட்டீஸ்வரனை எங்க போய் சொல்லுவது? ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் மாறுபட்டது. தயவு கூர்ந்து நிதானிக்க வேண்டும். யார் ஆவிக்குரியவர்கள்? யார் இஸ்ரவேலர்? யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள்? கவனிங்கள். தொடர்ச்சியாக 15 படிச்சோம். அவர் யாருமே இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். யார் மேல் உருக்கமாயிருக்க அவர்கள் மேல் உருக்கமாயிருக்கிறார். எவன் மேல் இரக்கம், எவன் மேல் உருக்கம், யார் மேல் இரக்கமாக உருக்கமாக இருக்கிறார்? பக்தி உள்ளவர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாக்கோபின் மேல் அப்படியா இருந்தார். ஏனென்றால் யாக்கோபு பக்தி உள்ளவனாக இருந்தார். ஆனால் ஏசாவை போல அவன் ஊர் சுற்றியோ இல்ல பாவங்களில் ஈடுபட்டோ பலவிதமான கெட்ட விஷயங்களை போய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. அதனால்தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். 17 மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் 16 வருஷம் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே யாம் மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும்
என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியது. தேவனுடைய பெரிதான வல்லமை எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இறங்குகிற தேவனால் தான் ஆகும், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல. இந்த வசனம் எங்க இருக்கு? அதெல்லாம் உடனே வந்துடும். அப்போ தேவனால் தான் ஆகும், தேவன் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும், அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அப்போ தேவனுக்கும் நமக்குமான ஒரு சரியான அர்ப்பணிப்பை நாம் உடையவர்களாக மாற வேண்டும். நான் என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஆண்டவருடைய தேவனை பற்றி கொண்டு ஊழியத்திற்கு வரும்போது எனக்கும் ஆண்டவருக்குமான அந்த பொருத்தனை தான் இதுவரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பம் வேற, என் குடும்பத்துடைய உறுப்பினர்கள் வேற. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் தேவனுக்கும் நமக்குமான அந்த விஷயத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதல்ல. உலகம் நம்மோடு இருக்கும், உலகம் நாளைக்கு நம்ம விட்டு போயிடும். எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நம்ம விட்டு கடந்து போய்விடும். ஆனால் கடவுள் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் நம்மோட நிலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உறவை நீங்கள் சரியாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே நோ காம்ப்ரமைஸ். எந்த விதத்திலும் யாருக்கும் அதை விட்டுக் கொடுக்காதீர்கள், அதில் மாறாதீர்கள், ஒரு நாளும் மாறாதீர்கள். உலகம் மாறினாலும் மாறக்கூடாது, வார்த்தைகளோ மாறாது. அந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டவர்கள் மாற மாட்டார்கள். அந்த வார்த்தைகள் இப்படி வாழ்கிறவர்கள் மாற மாட்டார்கள். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் மாற மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த அவாதான் சொல்ற சில வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும். இந்த தெய்வங்களை விட நாங்கள் மேலானவர்கள் என்று சொல்றாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஆமா, காலத்துக்கு மேல வச்சு உதைக்கலாம். இதை விட நம்ம ஹையஸ்ட் ஜாதி தான், இதெல்லாம் லோ காஸ்ட் ஜாதி. அல்லேலூயா. ஆமா, அது பிடிச்சிருக்கு, பிடிச்சு. அது ஒண்ணும் இல்லைன்றத சொல்றாங்க. அதான் கீழ் ஜாதி சாமி என்று சொல்றாங்க. கவனிக்க உண்மை எல்லாவற்றுக்கும் மேலே சூப்பர் நேச்சுரல் காட் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதனால்தான் அருமையாய் நம்முடைய மூத்தவர்கள் பாடி போனார்கள், கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையில் சித்திரம் தெய்வங்கள் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் நான் என் ஆண்டவரை ஆராதனை செய்வேன். அதான் ஆவிக்குரியவர்களாக நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் நாம் நிச்சயம் இஸ்ரவேலர் அல்ல. தெளிவா புரிஞ்சுக்கிறது. அப்படின்னு இருப்பேன், இப்படி இருந்துக்குவேன்னா நீ சரியான ஆவிக்குரிய விசுவாச வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு வாழாதவர்கள். அல்லேலூயா. சில பாசங்க எல்லாத்தையும் அனுமதிப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பாஸ்டர்களும் பிஸ்னஸ் தான் பண்றாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசி ஓடிடும், போய்விடும். எங்க ஓடிடும்? சர்ச்சை விட்டு தான் ஓடிடும். சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் எங்க வரணும் சொல்லுங்க? அப்ப சர்ச்சுக்கு எதுக்கு வரும்? சர்ச்சுக்கு எதுக்கு வரும்? பரலோகத்துக்கு வரதுக்காக தானே. அல்லேலூயா. ஆமென். அதுதானே வரும், அதுக்கு தானே வந்துருக்கணும், அதுதான் போகணும். சர்ச்சுக்கு வந்தது பெரிய விஷயமா கிடையாது. பரலோகத்துக்கு வருவதுதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. நல்ல போதுமான பணி விளைஞ்சிருக்குமா? ஆனால்
ஒரு நாள் வரும் அவர் கையில் தூற்று கூட இருக்கிறது. அவர் களஞ்சியத்தில் தூற்றுவார். பகலெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் போய்விடும். நல்ல மணிகளை சேர்த்து களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரை சொன்னாங்க, பெரிய மழை இருக்குதுங்க, வந்துயா பாத்தீங்களா? நான் சொன்னேன், என் தேவனுக்கு முன்னாடி அது மெழுகு போல உருகி போகும். எது எதுங்க? மழை. சூரிய வெளிச்சம் நம்ம மேல பட்டாலே மே மாசத்துல எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல எதுவுமே மெழுகு வச்சாலும் உருகி போகுது இல்ல, அந்த வெளிச்சத்துக்கு உருகி போத. அப்போ மழை எப்படியா உருகும்? கல் எப்படியா உருகும்? அப்போ மழைய கல்ல உருகிற மாதிரி என் ஆண்டவர் யாரு? அவ்வளோ அக்னியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் அவ்வளவு அக்னியானவர், வல்லமையானவர், பட்சிக்கிற அக்னி. வேதம் தெளிவா சொல்லுதுங்க, இந்த பூமியில் எல்லாமே உருகி சாம்பலாய் போகணும். அப்ப அந்த வல்லமைக்கு முன்னாடி எப்படி அப்போ நிக்க முடியும்? நீங்கள் என்ன போய் நிக்க முடியுமா? நிக்க முடியும் சொல்லுது பைபிள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. மலை, கல்லு, இரும்பு, தங்கம், அதுகோ எல்லாம் அப்படியே உருகி சாம்பலா போகணும். ஆனா நீங்க நானா ஒரு முன்னாடி போய் நிப்போமா? அப்ப மலையை விட நீ யாரு? கல்லை விட நீ யாரு? தங்கத்தை விட நீ யாரு? சொல்லுங்க. ஒரு 2 சவரத்தை கேட்டு போட்டுக்கணும். என்ன ஆட்டம் ஆட்டிட்டு நம்ம இந்த நம்மளை விட இந்த 2 சவரம் என்னது பெருசுங்க. கொலை செஞ்சு போட்டுட்டு 2 சவரம் தூக்கி போயிருப்பாங்க. அப்ப நம்ம பெரியவங்களா சவரம் பெருசா? சவரம் தானே பெருசு. ஆனா பைபிள் சொல்லுது, சவரம் கூட உருகி சாம்பலா போகும்டா, நீ போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்ப. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிற அந்த கிருபை தேவன் தராரு. ஓடி ஒளிஞ்சிருந்தல்ல, அதுக்குதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம யாருக்கு முன்னாடி போவோம்? அல்லேலூயா. மணவாளன் இயேசு வருகிறாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தான், அவர் போய் எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. அந்த வல்லமைக்கு முன்பதாக, அவ்வளவு அக்கினிக்கு முன்பதாக 7 மடங்கு அக்கினி பண்ணி தூக்கி போடுறாங்க. யார? ஒன்னும் ஆகல பாருங்க. தூக்கி போட்டவனா சாம்பலா போயிட்டான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க நானும் இப்போ ஆண்டவரோடு கூட நம்மை சுற்றிலும் அக்கினி இருக்கும். ஆனா அக்கினி ஜுவாலை மத்தியிலே ஆண்டவரை தரிசிப்போம். அல்லேலூயா. மற்றதெல்லாம் பொசுக்கி போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமா நினைக்காதீங்க, விளையாட்ட நினைக்காதீங்க. அவங்க இவ்வளவு வச்சிருக்கிறாங்க பாஸ்டர், வீடு கட்டிட்டாங்க பாஸ்டர், கார் வாங்கிட்டாங்க பாஸ்டர், அவங்க துணி சவரம் வாங்கியிருக்காங்க பாஸ்டர், இப்ப பொங்கல்ல போய் வாங்க போறாங்களாம் பாஸ்டர். இந்த ரீல்லாம் வாங்கவே வேணாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், குப்பைகளை வாரிக்கிட்டு போகிற பைத்தியக்காரங்களை ரோட்ல பார்த்துருக்கீங்க. அதுல கோல்டு கூட இருக்கும், சில பேர்த்த கோல்டு கூட வச்சிருப்பான். ஆனா அவங்களுக்கு அது என்னதான் குப்பையா இருப்பான். அவங்களுக்கு மொத்தமே கோல்டு. குப்பையில ஒரு குப்பை போயிருந்தோம் வந்துடுறாங்க, உதைப்பாங்க. அவங்க குப்பையும் கோல்டு தான், அவங்களுக்கு கோல்டும் கோல்டு தான், 2 சமமா தான் பார்க்கறாங்க. யாரு யாரு? பைத்தியக்காரங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது உள்ள கோல்டே இருந்தாலும், அது உள்ள வேஸ்ட் குப்பையே கிடந்தாலும் 2ம் சமமா பார்க்கணும். அல்லேலூயா. அதேதான் வாழ்க்கை, உலக வாழ்க்கை தானே. ரொம்ப பெருசாக நினைக்காது. நான் இத்தனை சவரம் வச்சிருக்கிறது தெரியுமா? வச்சுக்க, உதவி, அது தேவைதான். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் கோல்டு கோல்டு இருக்கீங்க? கோல்டு மேலே எந்த பிரச்சனை கிடையாதுங்க. நீ கொடுத்து காணி வீட்டில் போட நான் எடுத்துக்குவேன். அப்போ காணி வீட்டில் கோல்டு வந்தா நீ வச்சுக்கூடாத? வச்சுக்கலாமே, நீ வச்சுக்கலாம். காணி வீட்டிலே போடலாம். காணி வீட்டில் கோல்டு வந்தா தப்பா? அப்போ காஸ்ட் நான் கோல்டு வேணாம்னு சொன்னா காணி வீட்டில் என்ன வரக்கூடாது? கோல்டு வரக்கூடாது.
பாஸ்போர்ட் தொடக்கூடாது. அதல்ல டீச்சிங், அதல்ல டீச்சிங், அது இல்ல சத்தியம். உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிச்சு வாழணும் தான் முக்கியம். நீ கோல்டு ஸ்பூன்ல கூட சாப்பிட்டு தப்புன்னே சொல்லலையா? பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கும் எப்படி வாழ கற்றுக்கொண்டேன். நானு விசுவாச வாழ்க்கை நானும் கற்றுக்கொண்டேன். அழைப்பை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அதனால அதை நான் பெருசா நினைக்கலையா, அது நான் பாவம்னு சொல்லலையா, அது கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று கருதி கொண்டிருக்கிறேன். இதை விட பெட்டர் இருக்கு எனக்கு. இதுவே உருகி என்ன ஆயிடும், என்ன ஆயிடும், சாம்பல் ஆயிடும். நான் அதை விட ஒஸ்திதான் சொல்றேன். நான் யார்? அதை விட ஒஸ்தி. இந்த உலகத்தில் விலையேற பெற்ற பொருள் நான் தான், என் ஆத்மா தான். அதனால்தான் அது வேண்டாம் நான் அல்லேலூயா சொல்லுங்க. குப்பையை தூக்கி என் மேல வச்சுக்க முடியாது. நான் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எது குப்பை? குப்பையை தூக்கி என் மேல வச்சுக்க மாட்டேன். அது ஒன்றில் நம்ம போகும். ஒரு சாப்பாடு கூட தேவைதான், வீடு தேவைதான், ஒரு வாரம் சேரு, பிளாஸ்டிக் சேரு, உட்காந்து தேவைதானே, அது தேவைதான். அதே மாதிரி தான் எல்லாமே. ஆனா அதுவே விசுவாச வாழ்க்கை கிடையாதுப்பா. அதுவே தான் என் வாழ்க்கை, அதை தான் நான் நம்பிட்டு இருக்கிறேன். ஐயோ, என் நம்பிக்கைலாம் போச்சு. அல்லேலூயா. அதை நம்பினா தானே தலை, அதை நம்பாதான் அந்த அலைக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆமா, மன நம்பிக்கைன்றது எல்லாத்துக்கும் அப்பா நான் ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த வருஷத்துல எங்க அப்பா செத்துட்டாரு. அப்பா நம்பிக்கை போச்சப்பா. இன்னைக்கு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் வளர்ந்துட்டேன், ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்துட்டேன். எல்லாரும் கடந்து போகக்கூடியவர், எல்லாம் நம்மளை விட்டு போகக்கூடியதுதான். அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களே யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோடு கூட யாருக்கா? அதுதான் நிரந்தரம், அதுதான் நிரந்தரம். ஏன்னா உலகத்துக்காக அவங்க ஏதாவது நினைப்பான்னு சொல்லிட்டு வேணா அழுது கொஞ்ச நேரம் தோற்றம். ஆனா உண்மையான அது கிடையாது. உண்மையா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்வு என்பது முழுக்க முழுக்க தேவனுக்கும் நமக்குமான ஒரு உறுதியான ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல உறவை மேம்படுத்துகிற ஒன்று. இது மட்டும் இருந்துட்டுனா எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியது. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானது. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த ஆம் என்றும் ஆமென் என்று சொல்லப்பட்ட அத்தனையும் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஆவிக்குரிய வாழ்வை உறுதிப்படுத்த. நான் சரியா என் விசுவாச வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு சொந்தம். இல்லை சும்மா அப்படி இருந்துட்டு இருக்கிறனா சொன்ன கிடையாது. அல்லேலூயா. கண்களுக்குரிய நாம் சொல்றோம். பேசுகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் வசனங்களுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறோம். வசனங்கள் ஆண்டவரே எவ்வளவு உண்மையானது. ஆவிக்குரிய வாழ்வை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள திருவிழா. வானமும் பூமியும் அதில் உள்ள எல்லாம் ஒரு நாள் ஒழித்து போகும். ஆனால் விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷியும் அழிவதில்லை, ஒழிவதில்லை. ஏனென்றால் அவர்களே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். அவர்களே ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அவர்களை ஒழிக்க ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. நாம் தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவேன். ஆத்துமாவே என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். அல்லேலூயா.
God bless you.